எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வைஷ்ணவி. நான் ஒரு ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட் அந்தாதி ரீஹாப் சென்னையில இருந்து. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா என்ஆர்ஐ, தட் இஸ் நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ். நம்ம ஊர்ல இருந்து அயல் நாட்டுக்கு கிளம்பி போய் அங்கே வேலைக்காகவோ இல்லை படிப்புக்காகவோ போய் செட்டில் ஆயிருப்பாங்க இல்லையா, அவங்க தான் என்ஆர்ஐஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்களுக்கு ஸ்பீச் லாங்குவேஜ் டிலேஸ் ஆர் டிஸார்டர் வரதுக்கான ரிஸ்க் அதிகமாக இருக்கா அப்படின்ற கேள்வி இப்போ காமனாக ப்ரிவேல் ஆகிட்டே இருக்கு. ஸோ அதை பற்றி நான் நிறைய ரீசர்ச் பண்ணி படிக்கும் போது எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஸோ என்ஆர்ஐ குழந்தைங்களுக்கு ஸ்பீச் லாங்குவேஜ் டிலேஸ் ஆர் டிஸார்டர்ஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா இருக்கு, ஆனால் இல்லை. ஸோ இதை ஒரு ஆன்சராக நம்மளால சொல்ல முடியாது. எல்லா குழந்தைங்களுக்கும் வரும், எல்லா குழந்தைங்களுக்கும் இருக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஸ்பீச் லாங்குவேஜ் டிலேஸ் ஆர் டிஸார்டர்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் என்விரான்மெண்டல் ஸ்டிமுலேஷன் சரியா இல்லைன்னா ரிஸ்க் அதிகமாக இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ என்விரான்மெண்டல் ஸ்டிமுலேஷன்னா என்னன்னா, நம்ம குழந்தைகளோட செலவிடுற நேரம், நம்ம அவங்க கூட எப்படி பேசி விளையாடுறோம், பேசுறதுக்கு அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறோமா இல்லையா, இதெல்லாம் தான் இந்த என்விரான்மெண்டல் ஸ்டிமுலேஷன்ல வரும். இந்த என்ஆர்ஐ அப்படின்னு சொல்லப்படுற வெளிநாடுகளில் இருக்கிற குழந்தைகளுக்கு என்ன ஆகுதுன்னா, ஸோ நிறைய பேர் பேசி விளையாடக்கூடிய சூழல் அவங்களுக்கு இயல்பாகவே கம்மியாயிருது. ஸோ இப்போ இங்கே இந்தியாவில் வளர்கிற குழந்தைகள்லாம் பார்த்தோன்னா அவங்களுக்கு நெய்பர்ஹுட்டில் பேசி விளையாடுறதுக்கு ஆளுங்க இருப்பாங்க, மற்ற குழந்தைகள் இருப்பாங்க, அத்தை மாமா சித்தின்னு யாராவது பீரியாடிக்காவது போயிட்டு இருப்பாங்க. சிட்டிஸில் அவ்வளோ இல்லை இப்போது, பட் இந்த கொரோனா சுச்சுவேஷன்னாலையும் ரொம்ப இங்கேயுமே கம்மியாயிருச்சு தான். பட் இருந்தாலும் ஏதோ ஒரு ஃபார்மில் ஒரு கிராண்ட் பேரண்ட்ஸ் ஹெல்ப் எடுத்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ குழந்தைக்கு மற்ற பீப்புளோட பேசுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்தோம்னா இங்கே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ அந்த வாய்ப்பு அந்த குழந்தைகளுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ஸ்பீச் லாங்குவேஜ் டிலேஸ் ஆர் டிஸார்டர் வரதுக்கு ரிஸ்க் கொஞ்சம் இருக்குது. அது உண்மைதான். அங்கே இருக்கிற பேரண்ட்ஸ்க்கும் பார்த்தோம்னா அவங்களுக்கு ஒர்க் இருக்கும் ஃபுல்லாக, ஆர் அண்ட் இங்கே இருக்க மாதிரி நம்ம வேலையாள்கள்லாம் அங்கே கிடையாது இல்லையா. ஸோ பேரண்ட்ஸே குக்கிங் கிளீனிங் எல்லாமே அவங்களே செய்வாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்கள ரொம்ப ஆக்குபைடாக வச்சுக்கும் போது குழந்தைங்களுக்கு நிறைய ஸ்க்ரீன் டைம் காட்டுறது ஒரு வழக்கமாக ஆயிடுது இந்த காலகட்டத்தில். ஸோ ஸ்க்ரீன் டைம் அதிகமாக பார்க்கறதுனால நிறைய குழந்தைங்களுக்கு ஸ்பீச் லாங்குவேஜ் டிலேஸ் அண்ட் டிஸார்டர்ஸ் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய ரீசர்ச் இருக்கு. அதை பற்றி நம்மளே முன்னாடி பேசியிருக்கோம், நம்ம சேனல்லேயே நிறைய வீடியோஸ் இருக்கு. ஸ்க்ரீன் டைம் ரெக்கமெண்டேஷன்ஸ் படி ஸ்க்ரீன் டைம் குறைக்கிறதுக்கான வழிகள், ஸோ இது எல்லாமே நான் முன்னாடியே பேசி வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஸ்க்ரீன் டைம் ஜாஸ்தி ஆகுறதுனால ஸ்பீச் லாங்குவேஜ் டிலேஸ் அண்ட் டிஸார்டர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ரெண்டு முக்கியமான ரிஸ்க் ஃபேக்டரை நான் எதை பார்க்குறேன்னா, ஸ்க்ரீன் டைம் அண்ட் பேசுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்கு அப்படின்னா இது ரெண்டுமே கான்ட்ரிபியூட் பண்ணும் ஒரு ஸ்பீச் லாங்குவேஜ் டிலேவோ டிஸார்டரோ டெவலப் ஆகிறதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. அதனால என்ஆர்ஐ குழந்தைங்களுக்கு கொஞ்சம் அந்த ரிஸ்கில் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் நான் ஸ்க்ரீன் டைம்லாம் நல்லா எஃபெக்டிவாக மேனேஜ் பண்ணிட்டேன், குழந்தையோட பேசி விளையாடுறதுக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்னும் போது நம்ம ரொம்ப பயந்துக்க தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எஃபெக்டிவாக இருக்குது, என்விரான்மெண்டல் ஸ்டிமுலேஷன் நல்லா இருக்குது அப்படின்னும் போது ஒரு குழந்தைக்கு டிலே ஒரு டிஸார்டர் டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும்னு நான் நினைக்கல. ஸோ இந்த விஷயம் நம்ம டேக் கேர் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்பீச் லாங்குவேஜ் ஸ்டிமுலேஷன் எப்படி கொடுக்கணும், குழந்தைங்கிட்ட எப்படி பேசினா அவங்க கிட்ட இருந்து வார்த்தைகள் வாங்கலாம், ஸோ என்னென்ன டெக்னிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணால் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு மழலை பேச்சு செஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு இதை பற்றி இன்னும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்கள் தாராளமாக மழலை பேச்சு செஷன் அட்டன் பண்ணலாம். அதோட ரெக்கார்டட் வெர்ஷன் கூட இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ மழலை பேச்சு செஷன் பற்றி இன்னும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் மழலை பேச்சு செஷன் பற்றி இன்ஃபர்மேஷன் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு இண்டிவிஜுவல் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, ஒரு ஸ்பீச் லாங்குவேஜ் எவாலுவேஷன் பண்ணி பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கூட நீங்கள் 1-on-1 கன்சல்டேஷனும் நீங்கள் ஆப்ட் பண்ணிக்கலாம். அதுக்கும் லிங்க் கீழே இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ஆர்ஐ குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸ்பீச் லாங்குவேஜ் டிலேஸ் ஆர் டிஸார்டர்ஸ் டெவலப் ஆகிறதுக்கு, கன்சிடரிங் திஸ் பேண்டமிக் சிச்சுவேஷன் ஆல்சோ. பிகாஸ் ஃபுல் லாக்டவுன், ஃபுல்லாக வீட்லேயே தான் இருக்கிற மாதிரி இருக்கு, ஸ்க்ரீன் டைம் அதிக டைம் கொடுக்குற மாதிரி இவென்ச்சுவலி ஆயிருக்கு. அண்ட் நிறைய பேரோட பேசி இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கு இல்லையா இந்த சுச்சுவேஷன். ஸோ அதனால அவங்க அந்த ரிஸ்க் கேட்டகரியில் இருக்காங்கன்னு சொல்லலாம். பட் கண்டிப்பாக நிறைய குழந்தைங்களுக்கு ஸ்பீச் லாங்குவேஜ் டிலேஸ் ஆர் டிஸார்டர்ஸ் வரும் அப்படின்னு நம்மளால ஆணித்தரமாக சொல்ல முடியாது.
பட் நீங்கள் எடுக்க வேண்டிய ப்ரிகாஷன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக குழந்தை 2 வயசு ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு டீடைல் ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் எவாலுவேஷன் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ அதில் ஸ்பீச் தெரபிஸ்ட் கொடுக்குற டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணால் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெகுலராக வந்து ஸ்பீச் லாங்குவேஜ் ஸ்கில்ஸை வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருந்தாலே ஐ திங்க் இட் வில் பி குட் இனஃப். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இதை மற்ற பேரண்ட்ஸ்க்கு மறக்காமல் கொண்டு போய் சேருங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ் என்ஆர்ஐயில் இருப்பாங்க, அவங்களுக்கு குழந்தைகள் இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இதை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து எங்கே ஹெல்ப் எடுக்கணும், எப்படி ஹெல்ப் எடுக்கணுன்ற விஷயம் தெரியல. ஸோ நீங்கள் அனுப்புகிற இந்த வீடியோ மூலிமா அவங்களோட லைஃப்பில் வந்து ஒரு பாசிட்டிவான சேஞ்ச் உண்டாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலுக்கு முதல் தடவை வரீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த சேனல் மூலிமா வாரம் நான் ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜி பற்றி அவேர்னஸ் இன்ஃபர்மேஷன் வந்து நான் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை குட் பை, டேக் கேர், நன்றி.